ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கதிர் எனக்கு ஹெல்ப் பண்ணின்னுக்கிறாரு. ஸோ நான் என்ன ஹெல்ப் பண்ணுறாருன்னா, நான் சப்பாத்தி செஞ்சுன்னு. ஸோ அவர் எனக்கு மம்மி நானும் சப்பாத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணின்னுக்கிறார். லாஸ்ட்டில் ரெண்டே மாவு உருண்டை இருந்துச்சு. ஸோ அது அவருக்குன்ட்டு செய்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கும் சொல்லி கொடுத்துன்னு பாருங்கள் அவனு எப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு. இது நான் செஞ்சிருந்து. அடுத்தது கதிர் செய்ய போகிறாரு. எப்படி செய்கிறாரு நம்ம பார்க்கலாம். நான் உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டேன். ஸோ அவர் தேய்ச்சின்னுக்கிறாரு. மாவு ரொம்ப நான் தண்ணி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. ஒரு அரை ஹவர் ஆகிடுச்சு ஊற வச்சு. அதனால ரொம்ப சாஃப்டானதுனால அவனால் தேய்க்க கூட முடியல. ஸோ நானே கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்து, அவன் இல்லை நானே தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுவும் வேறு விதமாக வந்துச்சு சப்பாத்தி. ஸோ நம்மளுக்கு தேவை அவன் செய்யணும் இல்லையா, நம்மளுக்கு தேவை அந்த ஷேப்பு தேவை கிடையாது இல்லையா. ஸோ அதனால் சரி நீ எப்படின்னா செய்யடான்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுட்டோம். அவர் தேய்ச்சி திருப்பி போட்டுன்னு இருந்தார். சரி, தவா கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நானே தவாவில் போட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சேன் நான். ஸோ அது பாதி வெந்துடுச்சு. இந்தாண்ட சைடு திருப்பி போடுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் சொல்லி கொடுத்து திருப்பி போட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஆயிலெல்லாம் போட்டான். அவனே செஞ்சான் அந்த சப்பாத்தி. அவன் செஞ்ச சப்பாத்தி அவனுக்கு தான். ஆமாங்க, அந்த சப்பாத்தி அவனுக்கே தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவன் தானே செஞ்சான். ஸோ அதனால் அவனுக்கு அந்த சப்பாத்தி ஒரு சைடு தீஞ்சு போச்சு. பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் ஒரு விஷயமும் நல்லா சொல்லி கொடுங்க. கூட இருந்து பக்கத்தில் இது அப்படி இப்படின்னுட்டு. லாஸ்ட்டாக நம்ம கதிர் சப்பாத்தி செஞ்சுட்டாரு. எடுத்துன்னு போய் அவங்க தாத்தா கொடுக்க போகிறார். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.